ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 ஆகட்டும் இல்லை விண்டோஸ் 11 எனி கைண்ட் ஆஃப் விண்டோஸில் எப்படி ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்ற இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இங்கே சர்ச்சில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுங்க. கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கிளிக் யூசர் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் அனதர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் நியூ யூசர் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு இங்க ஆட் அக்கௌண்ட் கொடுங்க. ஆட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஐ டோன்ட் ஹேவ் திஸ் பர்சன் சைன் இன் இன்ஃபர்மேஷன் இதை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம லோக்கல் அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம், விண்டோஸ் அக்கௌண்ட் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஆட் யூசர் வித்தவுட் ஏ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து யூசர் நேம் கொடுங்க, யூசர் 2, பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வாங்க. இந்த இடத்துல வந்து இன்கேஸ் யூ ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்டு, இன் ஃபியூச்சரில் வந்து உங்கள் பாஸ்வேர்டு சப்போஸ் மறந்துட்டீங்கன்னா ஸோ அந்த டைமில் செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும், அதுக்காக ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் எல்லாத்துக்கும் சேமாக இருக்கட்டும், ஏன்னா அதை ஞாபகம் வச்சுக்க முடியும் ஈஸியாக. நான் செகண்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணுறேன், அடுத்து தேர்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் எல்லா கொஸ்டினுக்கும் சேம் ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்காக. கிளிக் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நான் இப்போ யூசர் 2 அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, லோக்கல் அக்கௌண்ட். ஸோ நான் வந்து லோக்கல் அக்கௌண்ட் எனக்கு வேண்டாம், ஏன்னா லோக்கல் அக்கௌண்ட்ல சில பர்மிஷன் இருக்காது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, மற்ற ஃபோல்டர் செட்டிங்ஸ்க்கு மாற்றுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு பர்மிஷன் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் யூசர் 2வை வந்து லோக்கல் அக்கௌண்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட் யூசர்லேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் அக்கௌண்ட் டைப் கிளிக் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல அக்கௌண்ட் டைப் வந்து ஸ்டாண்டர்ட் யூசர்னு இருக்கு, யூசர் 2 லோக்கல் அக்கௌண்ட்டாக இருக்கு. இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் யூசர் இருக்கு. நான் இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக மாற்றிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் யூசரை அட்மினிஸ்ட்ரேட்டரை சேஞ்ச் பண்ணுறேன், பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஸ்டாண்டர்ட் யூசர் வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டராக சேஞ்ச் ஆயிடுச்சு. பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண யூசர் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ண விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே இது கரண்டாக லாகின் ஆகிருக்கு அக்கௌண்ட்டு. ஸோ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண யூசர் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இந்த யூசர் அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.